Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அடுத்ததா சிறு வணிகர் திரு கரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட பேசலாம். சார், இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் இதெல்லாமே கந்து வெட்டி நோக்கியோ இல்ல இந்த ஆன்லைன் லோன் ஆப்போ அதை நோக்கி தள்ளப்படுறாங்களா மக்கள்? வணக்கம்மா, நான் எம்ஜிஆர் நகர் வியாபாரி சங்கத்துடைய காப்பாளர் கரு அண்ணாமலை பேசுகிறேன். இந்த ரிசர்வ் வங்கி கொண்டாடக்கூடிய 9 விதிமுறை என்பது ஏற்கனவே வியாபாரிகள் மத்திய அரசு மாநில அரசு உடைய வரி விதிப்பு சிஎஸ்டி போன்ற வரி விதிப்புகளாலும் ஆன்லைன் விற்பனை மூலமும் நடைபெறும் வியாபாரத்தின் நோக்கத்தின் காரணமாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களாகிய நாங்கள் இந்த 9 விதிமுறை என்பது 9 விதிமுறையுமே வணிகர்களுக்கு எதிராக கருதப்படுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் செய்யும் போது எனக்கு ஒரு 20 சவரன் நகை கொடுத்துருக்காங்க. அந்த 20 சவரன் நகையை இப்போ நான் போய் வங்கியில் கடன் வாங்க சென்றோம் என்றால் எனக்கு அந்த சான்றிதழ் வேணும், நகை வாங்கி கேட்கக்கூடிய சான்றிதழ் வேணும் என்றால் நான் எப்படி கொடுக்க முடியும்? ரெண்டாவது, நான் ஒரு சிறு வணிகர் சென்ற ஆண்டு நான் தீபாவளிக்கு பட்டாசு வாங்குவதற்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் வங்கியில் வாங்கினேன் கடன். அந்த 5 லட்சம் ரூபாயை வந்து போன வருஷம் வியாபாரம் எனக்கு சரியில்லை, நஷ்டம். அப்படி நஷ்டம் ஏற்படும் போது அந்த நகையை நான் திருப்ப முடியல. இந்த ஆண்டு அந்த நகையை முழுமையாகத்தான் நான் திருப்பணும். அந்த தேதியில் நான் நகை திருப்பலைன்னா அந்த 9 விதிமுறைகளில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அவதாரம் என்பது கடுமையான பாதிப்பு. இதை ரிசர்வ் வங்கி வந்து கடுமையாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அப்படி இந்த ரிசர்வ் வங்கி 9 விதிமுறைகளை மாற்றம் செய்யாவிட்டால் எங்களது வணிகர் சங்கத்துடைய தலைவர் AM விக்ரமராஜா அவர்களை வைத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த சொல்லுவோம். ஏனென்றால் இன்னைக்கு வணிகர்கள் நம்பி இருப்பது நகை. அந்த நகையை வச்சுதான் நாங்கள் ஒரு தீபாவளிக்கா நகையை வச்சு பொருள் வாங்கி வியாபாரம் பார்ப்போம். பொங்கலுக்கா வியாபாரிகள் நகையை பேங்கில் வச்சுட்டு அடகு வைப்போம். இதில் வந்து தர சான்றிதழ், தூய்மை சான்றிதழ் என்ன? ஏற்கனவே வங்கியில் ஒரு சான்றிதழ் வாங்கி கொடுங்க, நகை மதிப்பீட்டாளர் இருக்காரு, அவர் மூலம் நாங்கள் கொடுக்குறோம். இதை போய் நீங்கள் தூய்மை சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, நகை வாங்கினதுக்குரிய ரசீது கொண்டு வாங்கன்னா நாங்கள் எங்கே சென்று வாங்குறது? இதெல்லாம் லஞ்ச லாவணியம்க்கும் எங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் வண்ணமாகத்தான் இந்த 9 விதிமுறைகளுமே இருக்கு. அது 1 விதிமுறைகள் கூட வியாபாரி நலனுக்காக இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனா நகை மதிப்பீட்டில் 75% நான் கொடுப்பேன்னு சொன்னா எப்படி? நான் நகை அடகு வைக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இனிமே வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு வியாபாரிகள் நகை கடன் வாங்காம திருப்பி மாறுவாடிகளில் போய் அடகு கடையில் போய் எங்கள் நகையை வைக்க சொல்லி தானே இந்த ரிசர்வ் வங்கி சொல்கிறது. இதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்க தான் சொல்லணும். இந்த புதிய கட்டுப்பாடுகள் வியாபாரிகளை பாதிக்கும் வகையில் இருக்கிறது என்று தகவல்களை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.